தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேம்பாடி அரசு மருத்துவமனையில் உள்ள 189 அடையாளம் தெரியாத உடல்கள் இன்று தகனம் செய்யப்படும் என கேரள வருவாய்த்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 7வது நாட்களா மீட்பு பணிகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அடையாளம் தெரியாத உடல்கள் இன்று தகனம் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான கள விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்க நாம் கேட்கலாம். வெங்கட்ரமணன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் ஷாம். கேரளா மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் ஏற்பட்ட அந்த நிலச்சரிவால் மண்ணில் புதைந்திருக்கக்கூடிய நபர்களை தேடும் பணியானது 7வது நாளாக நடைபெற்று வருகிறது. முண்டக்கை, சூரல்மலை, பூஞ்சேரி மட்டம் ஆகிய 3 கிராமங்களிலும் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் 1500க்கும் மேற்பட்ட நபர்கள் இன்றைய தினத்தில் மீட்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். நாம் தற்பொழுது இந்த சூரல்மலை பகுதியில் நின்று கொண்டிருக்கிறோம். சூரல்மலை பகுதியில் காலை முதலே தெர்மல் ஸ்கேனர், லைஃப் ரெஸ்கியூ ரேடார் கருவியை கொண்டு இந்த பகுதியில் மண்ணில் புதைந்திருக்கக்கூடிய நபர்களை தேடும் பணி என்பது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இன்று காலை ஒரு இடத்தில் அவர்கள் தோண்டும் பொழுது லேசாக துர்நாற்றம் வீசியதை அடுத்து 2 மோப்ப நாய்கள் இந்த இடத்திற்கு கொண்டு வரப்பட்டு அந்த இடத்துல தேடுதல் வேட்டை என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சூரல்மலையில் கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட பொக்லைன்கள் மற்றும் 8க்கும் மேற்பட்ட ஜேசிபிகள் தொடர்ந்து இந்த இடத்துல மீட்பு பணிகளை துரிதப்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக இந்த 3 கிராமங்களையும் இன்றைய தினத்தில் 1500க்கும் மேற்பட்ட மீட்பு படையினர் தொடர்ந்து இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். சூரல்மலையில் நடைபெற்று வரக்கூடிய அந்த மீட்பு பணிகளை கேரளாவுடைய வருவாய்த்துறை அமைச்சர் மற்றும் கேரளாவுடைய வனத்துறை அமைச்சர் ஆகிய இருவரும் வந்து பார்வையிட்டனர். அதன் பிறகாக கேரளாவுடைய வருவாய்த்துறை அமைச்சர் கே ராஜன் வந்து பேசியதாவது, மேப்பாடி அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அடையாளம் தெரியாத 189 பேருடைய உடல்கள் இன்று மாலை தகனம் செய்யப்படும் அப்படின்னு ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார். இந்த 189 உடல்களில் 31 முழு உடல்களாகவும் மீதம் இருக்கக்கூடிய 158 உடல் பாகங்களாக இருக்கக்கூடிய அந்த உடல்களும் இன்று மாலை தகனம் செய்யப்படும் என தெரிவித்திருக்கிறார். கடந்த 2 நாட்களாகவே இந்த சூரல்மலை, முண்டக்கை, அதே போல புஞ்சேரி மட்டம் ஆகிய கரையோர பகுதிகளில் மீட்பு பணிகள் துரிதப்படுத்தி நடைபெற்று வந்தாலும் கூட கடந்த 2 நாட்களாக கிடைக்கப்பெற்ற அந்த சடலங்கள் மிக குறைவான எண்ணிக்கையில் கிடைக்கப்பெற்றிருந்தது. மேப்பாடி அரசு மருத்துவமனையில் யாராலும், அதாவது உறவினர்களோ, அதாவது காணாமல் போயிருக்கிறார்கள் என்ன எந்த ஒரு தகவலும் இல்லாத அடையாளம் தெரியாத நபர்கள் இருக்கக்கூடிய 189 பேர்கள் உடல்கள் என்பது இன்று மாலை தகனம் செய்யப்படும் அப்படின்னு கேரளாவுடைய வருவாய்த்துறை அமைச்சர் கே ராஜன் தெரிவித்திருக்கிறார். சூரல்மலையில் நடைபெற்று வந்த அந்த மீட்பு பணிகளை பார்வையிட்ட பின்னர் அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து சூரல்மலையில் தெர்மல் ஸ்கேனர், லைஃப் ரெஸ்கியூ ரேடார் கருவிகளும் அதே போல மோப்பநாய் உதவியுடனும் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட பொக்லைன்கள் இந்த இடத்துல தற்பொழுது மீட்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஷாம், தற்போதைய கள விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.